ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கடாயில் எண்ணெயை ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுட்ரு சேர்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நைஸாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உங்கள்கிட்ட பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 5 பல்லு பூண்டை நான் தட்டி இதோட சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்நாக்ஸை பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி இதுக்கு ஃபில்லிங்க்குன்னு பார்த்திங்கன்னா நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பன்னீரை நல்லா உதுத்து விட்டு இதோட சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்க வேக வச்சு கூட மசிச்சு இதோட சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, பன்னீர், அப்புறமா சிக்கன் வேக வச்சது இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எக்கு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு உங்களுக்கு ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டாச்சு. லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றியிருக்கேன். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 5 பீஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு எனக்கு 10 ப்ரெட்டு தேவைப்படுது. ஸோ ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு எந்த சைஸ் இது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எல்லா ப்ரெட்டையுமே இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பீஸ் இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் கோட்டிங்க்கு இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவோ அல்லது அரிசி மாவுலேயோ கூட நீங்கள் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டை எடுத்து இந்த ஃபில்லிங்கை சென்டரில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இதை வச்சு லைட்டாக தட்டிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து நல்ல இந்த ஓரங்களை, ப்ரெட்டோட ஓரங்களை தண்ணியில் நனைக்கணும். ப்ரெட்டை முழுமையாக நனைக்காமல் ஓரங்கள் மட்டும் நனைச்சி இதோட ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. நான் எல்லா ப்ரெட்டையுமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போ செஞ்சாச்சு பாருங்கள். அடுத்து இந்த அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த ப்ரெட்டெல்லாம் லைட்டாக டிப் பண்ணணும். ரொம்ப போட்டு அதில் நனைக்காமல் இது மாதிரி ஜஸ்ட்டு போட்டு எடுத்தாலே உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இந்த நம்ம நினச்சிருக்கிறோம் இல்லையா, அது அப்சர்வ் ஆகிற வரையிலும் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா இதை கோட் பண்ணி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது இந்த ப்ரெட்டெல்லாம் பறக்காமல் எண்ணெயும் வீணாகாத இருக்கும். இப்போ எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா இதில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குறைந்த நேரத்திலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி தான் கலர் வரும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பிரெட் கோல்டு காயின்னு இதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கெச்சப்போட கொடுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், உள்ளே ரொம்ப ஸ்பைஸியாகவும் மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை கமெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.